எப்பயாவது நீங்கள் கோல்கொண்டா கோட்டைக்கு போனீங்கன்னா, ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கைடோட உள்ளே போங்க. எங்கே போனாலும் வழிகாட்டி உள்ளே இருக்கணும், கூட வரணும். அவங்க தான் அரிய விஷயங்களை சொல்லுவாங்க. கோட்டை மேலே இருக்குது, அந்த மலை மேலே அந்த கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு தண்ணீர் எப்படி போகுதுன்னா வெந்நீர் போகுதுங்க. கீழே இருந்து தண்ணி ஊற்றி அடுக்கடுக்காக கொண்டு போகிறாங்க. அதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த இது மாதிரி இப்படி அரச சபை இருக்கு. அந்த அரச சபையில் ராஜா உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன். நம்ம உள்ளே வர்றோம். இப்போ என் கூட அந்த கைடு சொன்னார், உங்களுடைய சட்ட பட்டனை லேசாக அப்படி திருவிங்களே அப்படின்னாரு. என் சட்ட பட்டனை வேற ஒன்றும் இல்லை, நான் லேசா அப்படின்னாங்க. அந்த ஹால் முழுவதும் ஸ்டீரியோ எஃபெக்டில் தட்ட தட்டன்னு சத்தம் கேட்குது. ஏன் சட்டதா எனக்கே பயமாக போச்சு, நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு. எப்படி இந்த சத்தம் கேட்டுச்சுன்னு கேட்டேன். அந்த கைடு சொல்கிறாரு, இந்த அறை அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக யாராவது கத்திய உருவுனா அந்த சத்தம் 8 பங்கு கேட்குமா. உடனே உஷாராயிடுவாங்க. அடுத்து சின்ன கல்லெல்லாம் கொடுத்து அந்த ராஜா உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சேரை நோக்கி லேசாக போட சொல்கிறாங்க. நம்ம கீழே இருந்து போடுறோம், ஒரு கல் கூட பட மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சரியாக போட்டுக்க மாட்டீங்கன்னு. அதெல்லாம் இல்லை. அதாவதுங்க, இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை ஒட்டி காற்று இங்கேருந்து கிராஸ் ஆகி அப்படி வெளியே போகுது. ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மலை மேலே இருக்கிறதுனால காற்றோட்டத்துக்கு ஏற்றபடி வைத்து யாராவது கத்தியை கொண்டு எரிஞ்சா, வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு எரிஞ்சா அது நேரடியாக அவங்க மேலே படாதான், சட்டுன்னு விளையிடுமா. அப்படியே எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இது எத்தனை பேர் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனை பேர் பார்த்தோம்? நம்ம பெரும்பாலும் பார்க்கறதுலாம் என்ன தெரியுமா? சீக்கிரம் வாங்க சீரியல் போட்டுருவாங்க. கொடைக்கானல்ல நல்ல பனி விழுகுது. பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம்ங்கிறாங்க இல்லையா? பனி விழுகுது. ஹோக்கட்ஸ் வாக்குன்னு ஒன்று, மலையினுடைய விளிம்பில் ஒரு ரோடு உண்டு, புல்வெளி, நல்ல நிலவு நேரம். என் கூட வந்தவங்கள வாங்க இந்த புல்லில் கால் வச்சு இந்த பனி மேலே விழுக நிலா வெளிச்சத்தில் இந்த மலையோட அழகை பார்ப்போம்னு சொல்கிறேன். வந்தவங்கெல்லாம் சீரியல் முடிய போகுது, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கொடைக்கானலில் போய் ரூம் போட்டு சீரியல் பார்ப்பானா எவனாவது? யோசிச்சு பாருங்க.